கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பிப்ரவரி மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். அடுத்த கொஞ்சம் நேரம் தேவனை நம்ம ஆராதிக்க இருக்க போகிறோம். இந்த மாதத்திலே தேவன் நமக்கு கொடுக்க இருக்கக்கூடிய வாக்குத்தத்த வசனத்தை கேட்க இருக்க போகிறோம். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த புது மாதத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இது நன்றி சொல்லுகிற ஒரு நேரம். நம்ம எல்லோரும் கண்களை மூடி இந்த நேரத்தில் தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? கொஞ்சம் நேரம் கண்களை மூடி தேவனுக்கு நன்றி சொல்லலாம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு கொஞ்சம் நேரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராஜாவை எம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். நல்லவரே எம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே எம்மை துதிக்கிறோம். எங்கள் பரிகாரியை எம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கடந்த மாதம் முழுவதும், ஜனவரி மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களை பாதுகாத்து கொண்டீர் ஆண்டவரே. இந்த பிப்ரவரி மாதம் 2025 ஆண்டவரே, அப்பா, அந்த முதல் நாளிலே ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளை நினைத்து துதிக்க வந்திருக்கிறோம். நீ செய்த நன்மைகளை நினைத்து பாட வந்திருக்கிறோம். என் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எடுத்த மாதத்திற்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்க அந்த நாளில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாள் ஆராதனை தேவன் ஆசீர்வதிங்க. கலந்து கொள்ள ஒவ்வொருவரும் ஒரு புதுவித அனுபவத்தோடு, தெய்வ பிரசன்னத்தோடு, ஆண்டவரே பலத்தோடு, தைரியத்தோடு இந்த மாதத்தை எதிர்கொள்ளுகிற ஒரு பலனை, ஆவிக்குரிய பலனை ஒவ்வொருடைய இருதயத்திலும் அளவில்லாமல் தேவன் வைங்க ஆண்டவரே. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கும் அல்லே சொல்லாமா? ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்கள் பாடி இந்த காலை வெள்ள தேவனை நம்ம துதிக்க இருக்க போகிறோம். முக்கியமாக கண்ணோக்கி பார்த்த தேவா, எங்களுடைய கலக்கங்களை எல்லாம் தீர்த்த தேவா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, என் கர்த்தர் இந்த மாதத்தில் என்னை கண்ணோக்கி பார்த்தார், ஜனவரி மாதத்தில் என் தேவன் கண்ணோக்கி பார்த்தார் என்று சொல்லி கரங்களை தட்டி நம் பாடி ஆராதிக்கப்படுற ஒரு தாயாக எனக்கு இருந்தார், ஒரு தகப்பனாக இருந்தார். எல்லாவற்றிற்கும் மேலே நான் தோன்றுவதற்கு முன்னுமே எனக்கு உண்டான திட்டத்தை வைத்து என்னை அழைத்தவர் அவர். ஹல்லேலூயா. சொல்லி இந்த நாளில் துதிக்கலாமா? அவர் செய்த நன்மைகளை நினைச்சு நம்ம துதிக்க போறோம். கற்பத்தில் நான் தோன்றும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தவர் என்று சொல்லி உயர்த்தலாம் அந்த நாளில் காலை வேளையில. கண்ணோக்கி பார்த்த தேவா, கலக்கங்கள் தீர்த்த தேவா, பாவ சேற்றில் வாழ்ந்த என்னை உந்தன் கரம் நீட்டி மீட்ட தேவா, பாவ சேற்றில் வாழ்ந்த என்னை உந்தன் கரம் நீட்டி மீட்ட தேவா. தாயே என் இயேசுநாதா, தந்தையே மாயேகோவா, தாயே என் இயேசுநாதா, தந்தையே மாயேகோவா. கர்ப்பத்தில் நான் தோன்றும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, கருவிலே நான் தோன்றும் முன்னே உந்தன் கரங்களில் வரைந்து கொண்டீ. கர்ப்பத்தில் நான் தோன்றும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, கருவிலே நான் தோன்றும் முன்னே உந்தன் கரங்களில் வரைந்து கொண்டீர். தாயே என் இயேசுநாதா, தந்தையே மாயேகோவா, தாயே என் இயேசுநாதா, தந்தையே மாயேகோவா. இரத்தத்தாலே மீட்டவரே, ரட்சிப்பு தந்தவரே, பாவமெல்லாம் தீர்த்தவரே, என்னை பரலோகில் சேர்ப்பவரே. சொல்லலாமா? இரத்தத்தாலே மீட்டவரே, ரட்சிப்பு தந்தவரே, பாவமெல்லாம் தீர்த்தவரே, என்னை பரலோகில் சேர்ப்பவரே. தாயே என் இயேசுநாதா, தந்தையே மாயேகோவா, தாயே என் இயேசுநாதா, தந்தையே மாயேகோவா. கண்மணி போல் காப்பவரே, எந்தன் கண்ணீரை துடைப்பவரே, என்னவெல்லாம் நிறைந்தவரே, என் இதயத்தை கவர்ந்தவரே, கண்மணி போல் காப்பவரே, கண்ணீரை துடைப்பவரே, என்னவெல்லாம்
நிறைந்தவரே, என் இதயத்தை கவர்ந்தவரே, தாயே என் இயேசுநாதா, தந்தையே மயேகோவா, தாயே என் இயேசுநாதா, தந்தையே மயேகோவா. கண்களை மூடி சொல்லலாமா? என்னை கண்மணி போல பாதுகாத்தீரே. சொல்லுங்க அந்த காலை வேளையில, ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே கண்ணீரை துடைத்தவரே, என் எண்ணத்திலே நிறைந்திருக்கிறவரே, என்னை நடத்துகிறவரே, இந்த காலை வேளையில உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கண்களை மூடி சொல்லுங்க. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யார் என்னை கைவிட்டாலும் என்னை கைவிடாத தேவனாக நீர் இருந்தீர் ஆண்டவரே. அல்லேலூயா. தாயிடத்தில் கிடக்கிற அன்பு, தகப்பனிடத்தில் கிடைக்கக்கூடிய பாசம் எல்லாமாக என் தேவன் நீர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்தினீர் ஆண்டவரே. சொல்லுங்க அந்த காலை வேளையில எத்தனை பேர் உணர முடியுது? தேவனுடைய அன்பை உணர்ந்தேன், தேவனுடைய பாசத்தை உணர்ந்தேன், தேவனுடைய வழி நடத்துதலை உணர்ந்தேன், தேவனுடைய பாதுகாப்பை உணர்ந்தேன். அல்லேலூயா. தேவனுடைய கரம் என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுவதை நான் உணர்ந்தேன். சொல்லுங்க இந்த காலை வேளையில, என் தேவன் அவ்வளவாக என்னை இந்த மாதத்திலே நடத்தினார். ஒருவரிடத்திலும் என்னை கையேந்து விடல. என் தேவைகளை எல்லாம் கர்த்தர் பூர்த்தி செய்தார். அல்லேலூயா. சொல்லுங்க இந்த காலை வேளையில, என் கர்த்தர் என் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்தார். என் இருதயத்தின் எண்ணத்தை அறிந்து அதற்கேற்றவாறு அவருடைய சித்தத்தின் பிரகாரம் ஒவ்வொரு காரியத்தையும் இந்த ஜனவரி மாதத்தில் கர்த்தர் எனக்கு நடத்தி கொடுத்தார். அல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள் தேவனிடத்தில் ஜெபத்தோடு நாம் வந்ததுண்டு. வேத வசனத்தில் வாசிக்கிறவருடைய காதுகள் கூப்பிடுகிறவருடைய சத்தத்திற்கு தீவிரிக்கும். அல்லேலூயா. அந்த காலையில் சொல்லுங்க, ஆண்டவரே என் சத்தத்தை கேட்டீரப்பா, கடந்த மாதத்தில் என் கண்ணீரை கண்டீரப்பா, எனக்கு பதில் செய்தீரே. பதிலை பெற்றுக்கொண்டு இந்த காலை வேளையில வெறுமையாய் நிற்க வேண்டாம். தெய்வ சமூகத்தில் கர்த்தர் கேட்கிற ஒரே ஒரு காரியம், அவரை ஆராதிங்க, அவரை துதிங்க, அவ்வளவுதான். எல்லா ஆசீர்வாதங்களையும் கரங்களால் பெற்றுக்கொண்டு வெறுமையாய் நிற்க அல்ல. யாரோ கொடுத்தாங்க, யாரோ வந்தாங்க, யாரோ போனாங்க, அப்படி இல்லை. என் தேவன் எனக்கு கொடுத்தார், என் ராஜா எனக்கு கொடுத்தார், என் தெய்வம் என்னை ஆசீர்வதித்தார், என் பலவீனங்களை மாற்றி போட்டார், என் கண்ணீரை அவர் துடைத்தார். நான் தேடின காரியங்கள், மறைபொருளாயிருந்த காரியங்கள் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். என் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. சொல்லுங்க அந்த காலை வேளையில, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டீரே ஆண்டவரே. என் தேவன் என்னுடைய கண்ணீரை கண்டீரப்பா. என் ஜெபத்தை கேட்டது மாத்திரமல்ல, அதற்குண்டான பதிலை என் கர்த்தர் நீர் தந்தவரை அப்பா. சொல்லுங்க இந்த நாளில் ஆண்டவரிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொண்டிருந்தனால சும்மா இருக்க வேண்டாம். ஆண்டவரிடம் சொல்லுங்க, ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டீர் ஆண்டவரே, என் கண்ணீரை கண்டீரே, என் கவலைகளை எல்லாம் போக்கினீரே, உமக்கு நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் தெய்வம் என்னை தள்ளாட விடல, என் தெய்வம் என்னை ஒருபோதும் கீழே விழ செய்யல. சொல்லுங்க இந்த காலை வேளையில, என் ராஜா என்னை ஒருபோதும் கீழே விழ செய்யல. அல்லேலூயா. என் தலை குனிய செய்யல. என் கர்த்தர் எனக்குண்டான காரியத்தை நிறைவாக என் தேவன் நடத்தினீரே. இந்த காலை வேளையில் அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றி தகப்பனே. சொல்லி இந்த நாள் ஆராதிக்கலாமா? என் கண்ணீரை கண்டீரப்பா, எபினேசர் நீர் இதுவரை உதவினீரே என்று சொல்லி உண்மையா இந்த நாள்ல தேவனை ஆராதிக்க போறோம். சொல்லி இந்த நாள்ல துதிக்கலாமா தேவனை? சொல்லுங்க, இந்த நாள்ல புகழ்கிறேன், பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது, நன்றி அப்பா நல்லவரே என்று சொல்லி ஆராதனை பண்ணலாமா? இந்த காலை வேளையில் நல்ல கரங்களை தட்டி ஆராதிக்கலாமா? சொல்லுங்க, இந்த நாள்ல உண்மையா தேவனை நோக்கி சொல்லாமா? ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே, தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. சொல்லுங்க, புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்த, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே.
வல்லவர் நீ சொல்லலாமா? கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. சொல்லலாமா? கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. ஏன் விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. சொல்லுங்க, புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. ஆராதனை. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்ல. உயர்த்துங்க. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்ல. சொல்லுங்க, வல்லவர் ராஜா, நீர் வல்லவர் இயேசுவே. யெகோவா ஈரே. சொல்லாமா? யெகோவா ஈரே நீரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே நீரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா நிசி நீரே, வெற்றி மேல் வெற்றி தந்தீர். சொல்லுங்க, யெகோவா நிசி நீரே, வெற்றி மேல் வெற்றி தந்தீர். புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்தது இயேசுவே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்ல. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே, உதவினீரே. எல்லாரும் சொல்லுங்க, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. எல்ரோயி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. ஆராதனை செய்யலாமா? புகழ்கின்றேன் பாட்டு பாடி, இன்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. எல்லாரும் சொல்லுங்க, ராஜாவே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, இன்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. ஆராதனை. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமையுடையவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை செய்யலாமா? வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, உமக்கு ஒருவருக்கே. ஆராதனை உமக்கே, என் இயேசுவுக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் சொல்லலாம், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கு ஒருவருக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுங்க, ஆராதனை உமக்கே, உமக்கு ஒருவருக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை, ஏக தெய்வமே உமக்கு. சொல்லுங்க, ஏக தெய்வமே
எல்லா தெய்வம் ஆண்டவரே இயேசு ராஜா நீர் மாற்றுறர். தெய்வமே உமக்கு ஆராதனை, ஜீவனுள்ள ஆராதனை உமக்குத்தானே. ஜீவிக்கின்ற தெய்வம் நீர் ஒரு, சொல்லுங்க, ஜீவனுள்ள ஆராதனை உமக்கு ஒருவருக்கே. தெய்வம் நீர் ஒருவர் தானே, ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை, ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை, ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை, ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை. அதிகாலை ஆராதனை உமக்குத்தானே, தினம் அதிசயம் செய்ய நீர் ஒருவர் தானே. சொல்லுங்க, அதிகாலை ஆராதனை உமக்குத்தானே, தினம் அதிசயம் செய்ய நீர் ஒருவர் தானே. ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை, அமராஜா உமக்கு ஆராதனை, ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை, ஏக தெய்வமே உமக்கு. எல்லாரும் சொல்லுங்கப்பா, ஜீவனுள்ள ஆராதனை உமக்குத்தானே, ஜீவிக்கின்ற தெய்வம் நீர் ஒருவர் தானே. ஜீவனுள்ள ஆராதனை ஒருவருக்கே உயர்த்துங்க இந்த காலை வேளையில. நீர் ஒரு ஏக தெய்வமே உமக்கு எல்லாமாக இருக்கிறவர், எல்லா இடத்திலும் நிறைந்து இருக்கிறவர், எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்கிற தெய்வம் அவர். சொல்லுங்க, ஏக தெய்வம் அவர். தெய்வமே உமக்கு ஆராதனை, ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை, ஏக தெய்வமே உமக்கு. ஆமராஜா உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். சொல்லலாமா? உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லலாமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னையும் அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த காலை வேளையில? என்னையும் அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. இயேசுவே, நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. உயர்த்துங்க, ஹல்லேலூயா. எல்லா நாவுகளும் அறிக்கை இடட்டும் இந்த காலை வேளையில. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, இந்த காலை வேளையில சொல்லுங்க, என்னை அழைச்சவரே, என்னை முன்குறிச்சவரே, என்னை தெரிந்து கொண்டவரே, என் தேவன் என்னை கைவிடாதவரே, இந்த காலை வேளையில உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிற ராஜா. ஆமாண்டவரே, நீ சொல்லி இருக்கிற தாயின் கருவல உருவாவதற்கு முன்னமே நான் உன்னை தெரிந்து வைத்திருக்கிறேன். வெறுமையா இந்த பூமியில நான் பிறக்கல ஆண்டவரே, தேவையில்லாம இந்த பூமியில நான் பிறக்கல, பிரயோஜனமற்ற நான் அந்த பூமியில பிறக்கல. என் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணத்தை வைத்திருக்கிறேன். என் ராஜா எல்லாவற்றுக்கும் ஒரு காரணத்தை வைத்திருக்கிறேன். சொல்லுங்க, இந்த காலை வேளையில என் தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணத்தை வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. என் கர்த்தர் எல்லாவுமாக தேவன் நீர் இருக்கிறீரே, இந்த காலை வேளையில உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தூயவரே தூயவரே தூயவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில எத்தனை பேர் சொல்றீங்க, என் வாழ்க்கையினுடைய கன மகிமை எல்லாமே தேவனுக்கு மாற்றுறோம், என் வாயின் வார்த்தைகள் உள்ள கன மகிமை எல்லாமே தேவனுக்கு மாற்றுறோம், என் இருதயத்துல மேலான இடமும் கனமும் மகிமையும் யாருக்கு? தேவனுக்கு மாற்றுறோம். நான் பேசுகிற பேச்சு, நான் நடக்கிற நடைகள், என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் என் கர்த்தருக்கு மாத்திரம் தான் மகிமை. சொல்லாம அந்த காலை வேளையில ஹல்லேலூயா. 2024 என்னால நான் எதையும் சுயமா நான் சம்பாதிக்கல ஆண்டவரே, சுயமா நான் எதையும் சாதிக்கல. என் கர்த்தர் என்னோடு கூட இருந்திருப்பா. தேவன் நடத்தினீர் ராஜா. யார் என்னை கைவிட்டாலும் என்னை கைவிடாமல்
நீர் வைத்திருக்கிற திட்டத்திலே நான் தொடர்ந்து நடக்க 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 என் கர்த்தர் பலன் கொடுத்து என்னை நடத்தினீர் ஆண்டவரே. நான் சோர்ந்து போய் உட்காரும் போதெல்லாம் என் கர்த்தர் என்னை தைரியப்படுத்தி, என்னை பலப்படுத்தி, என்னை திடப்படுத்தி, திகையாதே, பயப்படாதே, கலங்காதே என்ற ஆறுதலான வார்த்தைகளை சொல்லியது மாத்திரமல்ல, எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர் வாய்க்க செய்தீரே. எல்லா விஷயங்களையும் கர்த்தர் நீர் வாய்க்க செய்தீரே. மக்கள் நாங்கள் எப்படி ஆண்டவரே நன்றி சொல்ல போறோம் அந்த காலை வேளையில? ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கு மாத்திரம் சொல்லாம அந்த நாள்ல என் கர்த்தருக்கு மாத்திரம், என் தேவனுக்கு மாத்திரம், நீர் ஒருவருக்கே ஆண்டவரே, உமக்கு ஒருவருக்கே, உம்முடைய ஒருவருக்கே 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 ராஜா, வேற யாருக்கும் கிடையாது ஆண்டவரே. சொல்லி இந்த காலை வேளை தேவனை ஆராதிக்கலாமா? உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் ஆண்டவரே, வேற யாருக்கும் கிடையாது. ஒரு உயர்த்தலாம் அந்த காலை வேளையில் ஆண்டவரை நோக்கி, அப்பா உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க இந்த நாள்ல, இயேசுவே மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. சொல்லலாமா? மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. சொல்லுங்க, ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். சொல்லலாமாப்பா? விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜா ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை செய்யலாம் அதனால. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை நண்பருக்கு, ஆராதனை என் ராஜாவுக்கு, ஆராதனை என் தெய்வத்திற்கு, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. வழிகாட்டும் தீபம், வழிகாட்டும் தீபம், துணையாளரே, தேற்றும் தெய்வமே. எல்லாரும் சொல்லுங்க அப்பாவை பார்த்து, வழிகாட்டும் தீபம், துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேகநாதரே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேகநாதரே. ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை 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 என் நண்பர்
இன்னொரு முறை சொல்லலாம், ஆராதனை ஆராதனை. எல்லாரும் ஒரே குரலா ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஏன் அன்பர் இயேசுவுக்கே, ஏன் அன்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. மகிமை ஒருவருக்கு, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமோ தூயவருமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமோ தூயவருமக்கன்றோ. ஆண்டவரே, உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் தான் மகிமை, உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் தான் கணம். எங்கள் வாழ்க்கையில் வேறு யாருக்கும் கிடையாது ஆண்டவரே. என் வாழ்க்கையின் முதன்மையான இடத்திற்கு உரியவர் நீர் மாத்திரம். என் இருதயத்தின் முதன்மையான இடத்துக்கு உரியவர் நீர் மாத்திரம். என்னுடைய ஆராதனைக்கு உரியவர் நீர் மாத்திரம். என் அன்புக்குரியவர் நீர் மாத்திரம். எல்லாமே நீர் மாத்திரம் ஆண்டவரே. என்றைக்கு உம்மை நோக்கி என்னுடைய கண்கள் ஏறெடுக்க பார்த்ததோ அப்பொழுதே இந்த உலகம் எனக்கு பின்னால் ஆண்டவரே. பணம், பொருள், செல்வம், சொத்து, சொந்தம், உறவினர்கள் எல்லாம் எனக்கு பின்னால் தான். நீர் மாத்திரம் தான் எனக்கு முன்னால். உம்மை மாத்திரம் தான் கண்கள் ஏறெடுக்கிறது. உமக்கு மாத்திரம் தான் துதி, உமக்கு மாத்திரம் தான் கணம், உமக்கு மாத்திரம் தான் ஆராதனை. நீர் மாத்திரம் தான் எங்கள் வாழ்க்கையில எல்லாம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில ஒன்று சேர்ந்து நாங்கள் துதிக்க கர்த்தர் கொடுத்த ஒரு நல்ல கிருபைக்காக நன்றி. உடைய வசனத்தை கேட்க இருக்க போகிறோம். கர்த்தர் எங்களோடு இடைபெடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்க போகிறோம். இந்த 2025 பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான வாக்குத்தத்த வசனம் என்னவென்று சொன்னால், எடுத்துக்கொள்ளுங்கள். மல்கியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோப்புக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோப்பை நான் சிநேகித்தேன். ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல நாளுடைய வார்த்தை எங்களோடு இடைபெறட்டும். வாக்குத்தத்த வசனம் எங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கட்டும். சோர்வோடு இருந்தாலும் பலவீனத்தோடு இருந்தாலும் இந்த வார்த்தை எங்களை பலப்படுத்தி, நிலைநிறுத்தி, திடப்படுத்தி மை நோக்கி ஓடுவதற்கு எங்களுக்கு பலனை தரட்டும். வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சகோதர சகோதரியே, இந்த வசனம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி. ரிமைண்டர் அப்படின்னு சொன்னா நினைவுபடுத்துகிற ஒரு வார்த்தை. இந்த வருஷம் கர்த்தர், இந்த பிப்ரவரி மாதத்திலே கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தையும் அதுதான். கர்த்தர் உங்களை சிநேகிக்கிறார் என்பதை இந்த மாதத்திலே நினைவுபடுத்த விரும்புகிறார். மறந்து போயிருக்கலாம். அதை தான் ரொம்ப ஆழமா நம்ம வர நேரத்தில் நம்ம என்ன பண்ண போறோம், தியானிக்க போறோம். நல்லா கவனிங்க. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிநேகம் என்று சொன்னால் அன்பு என்று சொல்லி என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஆனா யோவான் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது போல, உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லுகிற அந்த அன்பு வேறு, இங்கிருக்கு சொல்லப்படுகிற அன்பு வேறு. அங்கு எல்லோருக்கும் சேர்த்து ஒரு அன்பு சொல்லப்படுகிறது. இங்க ஒரு ஸ்பெஷலா, ஒரு தனித்துவமான ஒருவருக்கு என்ன பண்ணுகிறது, அன்பை பற்றி தேவன் என்ன பண்ணுகிறார், பேசுகிறார். எத்தனையோ தேசங்கள் இருந்தாலும் தேவனுடைய அன்பு யாரை நோக்கி வருகிறது என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி என்ன பண்ணுகிறது, வருகிறது. இந்த வார்த்தை எப்படி சொல்லப்படுகிறதுனா, நான் உங்களை சிநேகித்தேன் என்று சொல்லப்படுகிறது. சிநேகித்தேன் அப்படின்னு சொல்றது ஒரு கடந்த கால ஒரு வார்த்தை. ஆனா அதற்கு அடுத்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, கடந்த காலத்திலே உங்களை நான் சிநேகித்தேன், இன்றைக்கும் நான் உங்களை சிநேகிக்கிறேன்,
வருகிற நாட்களிலும் நான் உங்களை சிநேகிப்பேன் என்று சொல்லுகிற ஒரு அர்த்தத்திலே இந்த வசனம் தொடங்கி முடிவடைவதை நாம் என்ன பண்ணுகிறது நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு எல்லோருக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா? என் மேல் அன்பு செலுத்துகிறார்களா, என்னை சிநேகிக்கிறார்களா என்கிற ஒரு வார்த்தை. பிள்ளைகள் தாய் தகப்பனிடத்துல கேட்கிற ஒரு வார்த்தை, அப்பா என்னை நேசிக்கிறீங்களா, என்னை சிநேகிக்கிறீங்களா, என் மேல அன்பு வச்சிருக்கிறீங்களா? கணவன் மனைவிக்குள்ள, மனைவி கணவனை பார்த்து என் மேல் அன்பு வைத்திருக்கிறீர்களா? கணவன் மனைவியை பார்த்து என் மேல் அன்பு வைத்திருக்கிறீர்களா? நண்பர்கள் மத்தியில் அன்பு வைத்திருக்கிறீர்களா? அந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம அதிகம் இந்த உலகத்தில் கேட்க முடிகிறது. ஆனால் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, இங்கேயும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அப்படி ஒரு கேள்வி இருதயத்துக்குள்ள இருந்தது. ஆனா அவங்க வெளியே சொல்லல. ஆனா கர்த்தர் அதை அறிந்து சொல்றாரு, உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கேள்வி இருக்கிறது. கர்த்தர் எங்களை நேசிக்கிறாரா, கர்த்தர் எங்களை சிநேகிக்கிறாரா, கர்த்தர் எங்கள் மேலே அன்பு வைத்திருக்கிறாரா என்கிற உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கும். அதுக்குண்டான பதில் என்ன தெரியுமா? நான் சிநேகித்தேன், சிநேகிப்பேன், சிநேகித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு. இந்த தேவனுடைய அன்பு நமக்கு எங்கு இந்த டவுட் வருது, சந்தேகம் வருது அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற சில டீவியேஷன், சில டர்ன், சில சூழ்நிலைகளுடைய மாற்றங்கள், வியாதிகள், பலவீனங்கள், சில தோல்விகள், இந்த மாதிரியான சூழ்நிலைகள், உபத்திரவங்கள், பாடுகள், இந்த மாதிரியான காரியங்கள் வரும்பொழுது நமக்குள்ள இந்த கேள்வி எழும்பும், கர்த்தர் என்னை இன்னும் சிநேகிக்கிறாரா, கர்த்தர் இன்னும் என் மேல் அன்பு வைத்திருக்கிறாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் என்ன பண்ண வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு எதிராக திரும்பினார்கள். தேவனை வணங்குவதை விட்டு விக்கிரக ஆராதனைக்கு நேராக திரும்பினார்கள். தேவனுடைய உடன்படிக்கைக்குள்ளாக இல்லாமல் அதற்கு வெளியே இருந்தவர்கள் என்ன பண்ணார்கள்? செயல்பட்டார். கர்த்தர் எத்தனையோ முறை தீர்க்கதரிசிகளை கொண்டு எச்சரித்தார், அவர்கள் அதை கேட்கல. அப்பொழுது பாபிலோன் தேசம் வந்து அவர்களை என்ன பண்ணுகிறது? சிறைபிடித்து போகிறது. சிறைபிடிப்பது மாத்திரமல்ல, அவருடைய நகரங்கள், அவருடைய ஆலயங்கள் எல்லாவற்றையும் இடித்து தரைமட்டமாக்கி அவர்களை என்ன பண்ணுகிறது? சிறைபிடித்து கொண்டு செல்லுகிறது. இது யாருடைய காலம் என்று சொன்னால், எஸ்ரா, நெகேமியா அவர்களுடைய காலத்திலே தான் மல்கியாவும் என்ன பண்ணியிருக்கிறார், இருந்திருக்கிறார். 70 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுகிறார்கள்? பாபிலோன் தேசத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். தேவன் அவர்களுடைய கண்ணீரை காண்கிறார், அவர்களுடைய அழுகுரலை கேட்கிறார். கேட்ட தெய்வம் சும்மா இருக்கல. அங்க ஒரு ராஜா எழும்புகிறார், சைரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா, ஒரு பெர்ஷியன் ராஜா எழும்புகிறார். அவர் எழும்பி என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த தேசத்தை, இஸ்ரவேல் தேசத்தை விடுவிக்கிறார். விடுவிப்பது மாத்திரமல்ல, அவர்களை அவருடைய சொந்த தேசத்திற்கு போகவும், திரும்ப தேவாலயத்தை ரீபில்ட், திரும்ப கட்டுவதற்குண்டான ஒரு வாசலையும் கர்த்தர் அங்கு திறப்பதை நாம் என்ன பண்ணுகிறத நாம் பார்க்க முடிகிறது. ஆனா என்னதான் இப்படி வந்தாலும் இவர்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கிறது, ஒரு குழப்பம் இருக்கிறது, ஒரு சந்தேகம் இருக்கிறது. அவர்களுக்குள்ள ஒரு சோர்வு தெரியுது, அவர்களுக்குள்ள ஒரு டயர்ட்னஸ். ஒரு முழு இருதயத்தோடு அவர்கள் தேவனை ஆராதிக்கல. ஆராதனைக்கு என்று சொல்லி வந்துட்டாங்க, ஆனா ஒரு ஹாஃப் ஹார்ட் அப்படின்னு சொன்ன ஒரு பாதி இருதயத்தோடு தேவ சமூகத்தில் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? நிற்கிறார்கள். சோ தீர்க்கதரிசி மூலமாக, மல்கியா என்கிற தீர்க்கதரிசி மூலமாக அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாதி இருதயத்தை ஒரு ஆட்டி முழு இருதயத்தோடு அவர்கிட்ட நெருங்கி சேர வைக்கதான் இப்படிப்பட்ட ஒரு வசனம், என்னத்தை, ஒரு வார்த்தையை, ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை அவர்களிடத்துல என்ன பண்ணுகிறார்? கொண்டு வருகிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. என்னதான் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து தேவனுக்கு விரோதமாய் செய்து அடிமைப்பட்டு அவர்கள் சிறைப்பட்டு திரும்ப மீட்கப்பட்டு வந்தாலும், இந்த வசனங்கள் தொடங்கும் போது நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் எந்த டிமாண்ட் வைக்கல. நீங்க இதை செய்யுங்க, நீங்க பண்ண தவறுக்கு இந்த விமோச்சனத்தை செய்யுங்க, இந்த காரியத்தை நீங்க செஞ்சாதான் உங்க மேல அன்பு வைப்பேன் அப்படிலாம் கர்த்தர் சொல்லல. தொடங்குகிற வார்த்தை எப்படி சொல்லப்படுகிறது? நீங்கள் தவறு செய்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்திருந்தாலும் சரி, அதை திருத்திக் கொள்வதற்கு நீங்க இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, நான் எந்த டிமாண்டும் பண்ணல. ஸ்ட்ரெயிட்டா ஆண்டவர்களோடு பேசுகிற வார்த்தை, நான் உங்களை சிநேகித்தேன், இன்றைக்கும் சிநேகிக்கிறேன், வரும் நாட்களில் நான் என்ன பண்ணுவேன்? உங்களை சிநேகிப்பேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சந்தேகத்தில் இருந்து அவர்களை அன்புக்கு நேராக கொண்டு வருவதுதான் தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை தேவனுடைய அன்புக்கு இவங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும், பதில் பண்ணணும். என்னன்னா அதே அன்பு அவர்கள் தேவன் பிரகாரம் தேவனிடத்துல கொடுக்கணும். இதுதான் தேவனுடைய விருப்பம். இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு கேள்வி இருக்கலாம். ஆனா கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை ஒரு அஷ்யூரன்ஸோட, ஒரு உறுதித்தன்மையோட தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை தேடி வருகிறது. கர்த்தர் கடந்த நாட்களில் உங்களை சிநேகித்தார், இன்றைக்கும் உங்களை சிநேகிக்கிறார். இந்த பிப்ரவரி மாதம் வருகிற நாட்களிலும் வருகிற வருடங்களிலும் கர்த்தர் உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களை சிநேகிக்கிறவராக இருக்கிறார். சூழ்நிலைகள் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருந்திருக்கலாம். உங்களுக்குள்ள அப்படி ஒரு கேள்வி இருக்குதா? கர்த்தர் என்னை இன்னும் சிநேகிக்கிறாரா? கர்த்தர் இன்னும் என் மேல் அன்பு வைத்திருக்கிறாரா?
இன்னும் 2-3 விளக்கங்களை கர்த்தர் கொடுக்கிறார். நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, கர்த்தர் எப்பொழுதும் நம்ம நேசிக்கிறவர். கர்த்தருடைய அன்பை உணராதவங்க யாரும் கிடையாது. எல்லோரும் தேவனுடைய அன்பை நம்ம உணர்ந்திருக்கிறோம். ஆனால் பிரச்சனைகள் வரும்பொழுது, பாடுகள் வரும்பொழுது, நிந்தனைகள் வரும்பொழுது அவர் நம்மை சிநேகித்ததை நம்ம மறந்து விடுகிறோம். அப்புறம் நமக்குள்ள ஒரு சந்தேகம் வரும், எப்போ என் தேவன் என்னை என் மேலே அன்பு வச்சார், எப்போ என் மேலே ஸ்நேகம் வச்சார் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு கேள்வி வந்தோம். ரீசெண்டாக எப்போ என் மேலே அன்பு வைத்தார், நான் இந்த நாள் எந்த பிரச்சனையை கடந்து போனேன், போன மாதம் இந்த பிரச்சனை, இந்த மாதம் இந்த பிரச்சனை, போன வருஷம் இப்படிப்பட்ட பாடு, இப்படிலாம் நமக்குள்ள ஒரு கேள்விகள் என்ன பண்ணும், எழும்ப ஆரம்பிக்கும். கடைசியாக கர்த்தர் மேலே என்ன எப்படி அன்பு வைத்தார் என்று சொல்லி. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த மிகப்பெரிய குழப்பம் அதுதான். அவர்கள் நிறைய விஷயங்களை மறந்து போனாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுது அவர்களை கர்த்தர் மீட்டு கொண்டு வந்தார், அதை மறந்து போனாங்க. அவர்கள் ராஜாவை கேட்கும்போது நல்ல ராஜாக்களை கர்த்தர் எழுப்பினார், அதை மறந்து போனார்கள். சில நேரங்கள் அடிமைப்பட்டு போகும்போதெல்லாம் திரும்ப அவங்கள மீட்டு கொண்டு வந்து தன்னுடைய தேசத்தை திரும்ப அவங்களுக்கு கொடுத்தார், அதை மறந்து போனார். தேவாலயத்தை அவருக்கு கொடுத்தார், அதை மறந்து போனாங்க. உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருந்தாங்க, அதை மறந்து போயிட்டாங்க. இதெல்லாம் மறந்து போன உடனே கொஞ்சம் கர்த்தருடைய அந்த வாதை வந்த உடனே அவர்கள் பாபிலோனுக்கு அடிமைப்பட்டு போயிட்டு வந்த உடனே இப்போ அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி, கர்த்தர் எங்களை நேசிக்கிறாரா என்று சொல்லி. ஏன்னா சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை அவர்களுக்குள்ள என்ன பண்ணுகிறது, கொண்டு வருகிறது. ஆனால் நல்லா கவனிங்க, வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டார்களானா இல்லை. கர்த்தர் சொல்கிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். ஆண்டவரே கேள்வி வைக்கிறாரு, ஆண்டவர் அதற்கான பதிலையும் சொல்றார். ஏன்னா அவர்கள் சொல்லல, ஆனா அவங்க இருதயத்தில் அந்த சந்தேகம் இருக்கிறது. சில விஷயங்களை நம்ம கர்த்தர்கிட்ட சொல்ல தேவையில்லை. கர்த்தர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர். அவருடைய இருதயத்தை ஆராய்ந்து அவர்களுக்கு ஒரு பதிலை கொடுக்கிறார். இங்க வெளியே சொல்லல, ஆனா உங்களுடைய இருதயத்தை நான் அறிந்து வைத்திருக்கிறேன், நான் என்ன பண்றேன், உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லி என்ன பண்ணுகிறார், சொல்லுகிறார். ஒரு கொஞ்ச காலம் நம்ம இந்த காலத்தை கணக்கிட்டோம்னா ஒரு 1000-1500 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவங்கள் எல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னேன். இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த முன்னாடி நடந்தது, எகிப்து தேசமாகட்டும், ராஜாக்களை கொடுத்ததாகட்டும், தேவாலயம், இதெல்லாம் ஒரு 1000 வருடங்கள் இருக்கும். அவங்க மறந்து போயிட்டாங்க. இப்ப இருக்கிற பிரச்சனையை வச்சு கர்த்தர் எங்களை சிநேகிக்கிறாரான்னு இருதயத்தில் நினைச்சாங்க, ஆண்டவர் அதை ரீட் பண்ணிட்டாரு. இன்னைக்கு நமக்கும் அப்படிதான். சில நேரத்துல 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கொல்கதா மலையின் மேல மரித்தார், நான் இல்லைன்னு சொல்லல, நம்ம இல்லைன்னு சொல்லல. ஆனா 2000 வருடங்களுக்கு முன்பு அந்த அன்பை காட்டினார். இன்னைக்கு அதே அன்பை கர்த்தர் என் மேல வைத்திருக்கிறாரா, அதே ஸ்நேகத்தை மேல வைத்திருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள என்ன பண்ணலாம், எழும்பலாம். சில நேரத்தில் ஆராதிக்கும் போதும் அப்படிப்பட்ட ஒரு கேள்வி எழும்பலாம். என் ஆண்டவர் என் சத்தத்தை கேட்கிறாரா, என் ஜெபத்தை கேட்கிறாரா, என் கண்ணீரை காண்கிறாரா, என் உபத்திரவங்களை பார்க்கிறாரா அவர். இன்னும் 2000 வருடங்களுக்கு முன்ன நடந்த அன்பு மாத்திரம் தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். இப்ப அன்பு என் மேல வைத்தாரா, இப்ப என் மேல கரிசனை வைத்தாரா, இப்ப என் மேல இரக்கம் வைத்தாரா என்கிற ஒரு கேள்வி என்ன பண்ணலாம் இருக்கு. நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் மாறி போகலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வேணா என்ன பண்ணலாம், நம்மை சுற்றி அமையலாம். அது நம்முடைய கரத்துல இல்லை. ஆனா அதுக்காக தேவனுடைய அன்பு மாறி மாறி போவது அல்ல. ஆபிரகாம் இடத்துல இருந்த அன்பு, தாவீது இடத்துல இருந்த அன்பு, அதே போல தீர்க்கதரிசிகள் இடத்துல இருந்த அன்பு, அதே போல பழைய ஏற்பாடு புத்தகத்துல எல்லோர் மேலும் இருந்த அன்பு, புதிய ஏற்பாடு புத்தகத்துல கண்ட அன்பு, உங்களை என்னையும் ரட்சித்த அன்பு, உங்களுக்கு எனக்காக ரத்தம் சிந்தின அன்பு, உங்களுக்கும் எனக்காக மரித்த அன்பு, அதே அன்பு இன்றைக்கும் நிலையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது என்றைக்கும் மாறாது. உங்களுக்குள்ள இப்படி ஒரு கேள்வி வந்தோம்னா ஆண்டவர் சில ப்ரூஃப் அவங்க முன்னாடி வைக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட என்னோட பேசுற வார்த்தை அதுதான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற அந்த ப்ரூஃப் தான் நீங்களும் நானும் நம்மை நிதானித்து ஆராய்வதற்குண்டான ஒரு ப்ரூஃப். நம்ம கடந்து வந்த பாதையை மறந்துட்டோம், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட்ட காரியத்தை நம்ம மறந்துட்டோம். அதனுடைய விளைவு தான் இது. ஒரு 2-3 ஆன்சர்ஸ் நம்ம பார்க்க முடியுது. அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு பாருங்க. முதலாவது பதில் என்ன சொல்றாரு, இந்த 2ஆம் வசனத்திலே, ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் என்ன பண்ணேன், சிநேகித்தேன். ஒரு சர்ப்ரைஸான ஒரு பதில், ஒரு எதிர்பாராத ஒரு பதில் தேவன் என்ன பண்றாரு உங்ககிட்ட கொடுக்கிறார். சகோதர சகோதரியே, கர்த்தர் இந்த இடத்துல அவங்களுக்கு எதை ஞாபகப்படுத்த விரும்புகிறார், கடந்த காலத்தை ஞாபகப்படுத்துகிறார். கடந்த காலத்தை எப்படிப்பட்டதாக ஞாபகப்படுத்துகிறார், தெரிந்து கொள்ளுதலை ஞாபகப்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சிநேகிக்கிறாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் 1000-1500 வருடங்களுக்கு முன்பாக கர்த்தர் யாக்கோபை தெரிந்து கொண்ட விதத்தை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாரோ, அதே போல இந்த ஊர்ல எத்தனையோ ஜனங்கள் இருக்கலாம், உங்களை சுற்றி எத்தனையோ ஜனங்கள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். பாத்தீங்களா, அந்த அன்பை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் என்ன பண்ணுகிறார், ஞாபகப்படுத்த விரும்புகிறார். இந்த பிப்ரவரி மாதத்துல கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஞாபகப்படுத்த விரும்புகிறார். ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். ஆபிரகாமுடைய மகனாக ஈசாக்கு வருகிறார்.
ஈசாக்கு 2 பிள்ளைகள், ஒன்று ஏசா, இன்னொன்று யாக்கோபு. நம்ம பார்க்கிறோம் அதுல தேர்ந்தெடுத்தல் இருக்கிறது. அந்த தேர்ந்தெடுத்தலை தவறாக பயன்படுத்தி விடுகிறார் ஏசா. தன்னுடைய முதன்மை மகன் என்கிற ஒரு ஸ்தானத்தை ஒரு சின்ன சாப்பாட்டுக்காக என்ன பண்ணார், விற்று போடுகிறார். அதை ஒரு கணம் பண்ணாம கொடுத்துறாரு யாக்கோபு கிட்ட. அது யாக்கோபு கைக்கு போன உடனே கர்த்தர் யாக்கோபை என்ன பண்ணுகிறார், பிக் பண்றார், எடுத்துக்கொள்ளுகிறார், தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறார். தேர்ந்தெடுத்து கொள்ளுவது மாத்திரம் அல்ல, நம்ம பார்க்கிறோம் அதுக்கப்புறம் ஏதோமியர்கள் என்ன பண்ணுகிறாங்க, ஏசாவுடைய சந்ததி வழியாக என்ன பண்ணுகிறார்கள், வருகிறார்கள். ஆனால் யாக்கோபை கர்த்தர் இஸ்ரவேல் என்று பெயரிட்டு அவரை தன்னுடைய தேசமாக என்ன பண்ணுகிறார், தேர்ந்தெடுக்குதை நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. யாக்கோபிடத்துல ஏதாவது சிறப்பான காரியம் இருந்துச்சா? ஏசாவிடத்துல இல்லாத ஒரு காரியம் யாக்கோபிடத்துல இருந்துச்சு, அதனால கர்த்தர் யாக்கோபை தேர்ந்தெடுத்தார் சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. சிறப்பான காரியம்லாம் ஒன்றும் கிடையாது. தேவனுடைய இலவசமான தேர்ந்தெடுத்தல் யாக்கோபு கிட்ட. கர்த்தர் யாக்கோபு அவ்வளவு அழகா என்ன பண்ணுகிறார், தேர்ந்தெடுக்கிறார். இப்படி தேர்ந்தெடுத்த பிரகாரம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அவர்களை தேர்ந்தெடுத்தது மாத்திரமல்ல, தன்னுடைய முழு கவனத்தையும் யாக்கோபு மீது கொண்டு வருகிறார். இயேசுவையும், அதாவது ஏசாவையும் அந்த இடத்துல விளக்கப்படுகிறார். ஏசாவுடைய சந்ததியும் அங்கு விளக்கப்படுகிறது. கர்த்தர் தன்னுடைய உடன்படிக்கை யாக்கோபோடு செய்கிறார். அதிலிருந்து யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றி, அதை ஒரு தேசமாக மாற்றி, அந்த தேசத்துக்கு ஒரு தேசத்தை கொடுத்து, அவர்களுக்கு ஒரு ஊரை கொடுத்து, ஒரு நிலத்தை கொடுத்து, அவர்களுக்கு ஒரு உடன்படிக்கை செய்து, அவர்கள் மத்தியிலே அவர் பிரசன்னமாக இருந்து அவர்களை நித்தம் நித்தம் வழி நடத்தினார். இதெல்லாம் கர்த்தர் செய்த செயல். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள், நாட்கள் ஆக 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 உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து தேவனுடைய அன்பை விட்டு விலகி உலக பிரகாரமான அன்பை நாடி போனார்கள். தேவனுடைய கோபாக்கினை வந்தது. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வந்துருச்சு, தேவனுடைய கோபாக்கினை வந்த உடனே கர்த்தர் எங்களை சிநேகிக்கிறாரா, எங்களை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போயிட்டாரே. சில நேரங்கள் அப்படிதான, தேவனுடைய சிக்ஷை நம்மை தேடி வரும் பொழுது, தேவனுடைய தண்டனை நம்மை தேடி வரும் பொழுது, தேவனுடைய வழி நடத்துதல் நம்மை தேடி வரும்போது ஒரு கேள்வி வரும். அதை வழி நடத்துதல், நம்முடைய தவறை கர்த்தர் திருப்புகிறார் அப்படிங்கிற ஒரு பதில் இல்லாம உடனே ஒரு கேள்வி, இயேசுவுக்கு கண்ணு இருக்கா, என் தெய்வத்திற்கு கண்ணு இருக்கா, என் இயேசு ஏன் அதை கொடுக்காம இருக்கிறார், ஏன் அதை செய்யாம இருக்கிறார், ஏன் என் வாழ்க்கையில் இப்படி எல்லாம் நடக்குது. எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கும் பொழுது ஏசாவை விட்டு யாக்கோபை சுதந்திரமாக இலவசமாக தேர்ந்தெடுத்தது போல நம்மை காட்டிலும் மேன்மையானவர்கள், நம்மை காட்டிலும் படித்தவர்கள், நம்மை காட்டிலும் திறமை உள்ளவர்கள், நம்மை காட்டிலும் ஏதோ ஒரு விஷயத்துல முன்னாடி இருக்கிறவங்களை எல்லாம் விட்டுட்டு பிரயோஜனமற்ற குப்பையாய் கிடந்த பாவத்திலே கிடந்த உங்களையும் என்னையும் கர்த்தர் மீட்டெடுத்து இத்தனை நாட்கள் கர்த்தர் நம்மை வழிநடத்தி இருக்கிறார் என்று சொன்னால் எப்படி அவருடைய அன்பு பொய்யான அன்பாய் மாறும்? நான் செய்கிற சிறு சிறு தவறுகள் இல்ல, நான் செய்கிற காரியங்கள் அது கர்த்தருக்கு பிடிக்கலன்னா என்னை சிட்சிக்கிறார், என்னை தண்டிக்கிறார், என்னை திரும்ப அவருடைய நல்வழிப்படுத்துகிறாரோ தவிர அவருடைய அன்பு மாறவில்லை, அவருடைய இரக்கம் மாறவில்லை. அதை தான் திரும்ப அந்த ஜனங்களுக்கு எடுத்து சொல்றார், நான் உங்க மேல வச்ச சிநேகத்தை நான் மாத்தல, நான் தண்டிக்கிறேன் இல்லைன்னு நான் சொல்லல, உங்களை திரும்ப நல்வழிப்படுத்துகிறேன், திரும்ப அந்த பாதையில உங்களை கொண்டு வரேன், நான் தேர்ந்தெடுத்த தேசத்தை உடன்படிக்கையின் பாதையில நான் கொண்டு வரேன், அதற்காக உங்கள் மேல அன்பு செலுத்தவில்லை என்கிற அர்த்தம் அல்ல என்று என்ன பண்ணுகிறார், சொல்லுகிறார். சோ தேர்ந்தெடுத்தல், தெரிந்து கொள்ளுதலை குறித்து கர்த்தர் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவதை நாம் என்ன பண்ணுகிறது பார்க்க முடியுது. அந்த நேரத்துல ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இப்ப இருக்கிற சூழ்நிலை வைத்து கர்த்தரை எடை போடாதீங்க, பின்னோக்கி பாருங்க, எங்கிருந்து கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்தார், எப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் உங்களை தேடி வந்தார், அவருடைய வார்த்தை எந்த இடத்துல உங்களை தேடி வந்தது, அவருடைய வசனம் எந்த சூழ்நிலையில் நீங்களும் நானும் இருந்தோம் கர்த்தர் நம்மை தேடி வந்தார். அப்பொழுது அன்பு வைத்த தெய்வம் இப்பொழுது அன்பு வைக்காமல் இருப்பாரா? மாதத்துல திரும்ப கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிற வார்த்தை அதுதான். அதை மாத்திரம் அவர் சொல்றது இல்லை. 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை எல்லாம் நீங்க வாசிக்கும் பொழுது ஒரு சம்பவத்தை அழகா நம்ம என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும். இது வரைக்கும் பாஸ்ட்டை பார்த்தோம், பிரசன்ட்ல உங்களுக்கு அதாவது கடந்த காலத்தை பார்த்தோம், நிகழ்காலத்தில் அவருடைய அன்பை உறுதிப்படுத்துகிற வார்த்தையும் பார்த்தோம். இப்ப எதிர்காலத்தை குறித்து பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னா ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்றாரு. என்னன்னா இந்த ஏதோமியர்கள் இஸ்ரவேலுடைய இந்த நிலையை பார்த்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப அவர்களை கேவலமா பேசுறாங்க, அவங்களை அவதூறா பண்றாங்க. இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நடக்கும் பொழுது ஃபியூச்சரை குறித்து என்ன பண்றாரு பேசுறாரு. 3ஆம் வசனத்துல சொல்றாரு, ஏசாவையோ நான் வெறுத்தேன், அவருடைய மலைகளை பாழும், அவருடைய சுதந்திரத்தை வனாந்தரத்தில் உள்ள வலு சொற்பங்களில் தாவும் ஆக்கினேன். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ஏசா எப்படி யாக்கோபை பார்த்தோம் அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு போகும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய சிட்சைக்குள்ளாக போகும் பொழுது சுற்றி இருக்கிற ஏதோமியர் அவர்களை பார்த்து கேலியும் கிண்டலும் பண்ணாங்க. சில நேரங்களில் நம்மளும் அப்படித்தானே யோசிக்கிறோம்.
கர்த்தர் சில காரியங்களை நம்ம இடத்துல வேண்டாம் என்று சொல்லி எடுக்கும் பொழுது, சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்காத பொழுது, சில நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் நம்மளை கேவலமாக பேசும் பொழுது, அவமானப்படுத்தும் போதெல்லாம், என் ஆண்டவருக்கு இந்த சத்தம் கேட்கலையா, என் தெய்வம் என்னை பார்க்கலையா, இப்படிப்பட்ட சூழ்நிலை என் குடும்பத்தில் அனுமதிச்சிருக்கிறாரே, இவர்கள் எல்லாம் என்னை கேவலமாக பேசுகிறார்கள், என்னை தூக்கி எறிகிறார்கள், என்னை அவமானப்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் என்ன பண்ணுவது, சொல்லுவது உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி அடிமைப்பட்டு போகும்பொழுது இந்த ஏதோமியர் அவ்வளவு கேவலமாக அவர்களை என்ன பண்ணாங்க, கேவலப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க, சிரித்தார்கள். சகோதர சகோதரி, ஒரு விஷயத்தை நினைத்துக் கொள்ளுங்க, நியாய தீர்ப்பு எல்லோருக்கும் உண்டு. அது இஸ்ரவேலர் ஆகட்டும், ஏதோமியர் ஆகட்டும், யாக்கோப் ஆகட்டும், ஏசாவாகட்டும், நீங்கள் ஆகட்டும், நான் ஆகட்டும், இப்ப நம்ம இருக்கிற சூழ்நிலை வைத்து நம்மை சுற்றி உள்ளவர்கள் சிரித்து கேவலப்படுத்தி நம்மை அவமானப்படுத்தி குதூகலத்தோடு இருக்கிற எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. ஆனா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய அன்பு எங்கு வேறுபடுகிறது தெரியுமா? தேவனுடைய நியாய தீர்ப்பு இஸ்ரவேல் ஜனங்களையும் தேடி வந்தது, ஏதோமியரையும் தேடி வந்தது. ஆனால் தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை பெற்று வெளியே வந்தாங்க. ஆனா ஏதோமியர் அதுக்கு மேல எந்திரிக்கவே முடியாதபடி அடித்து நொறுக்கப்பட்டார்கள். இதுதான் இன்னைக்கு உங்க மேலையும் என் மேலையும் தேவன் வைத்திருக்கிற சிநேகத்திற்குண்டான அடையாளம். மாதத்துல கர்த்தர் நம்மோடு பேசுற வார்த்தை அதுதான். தேவனை சந்தேகப்பட்டு கொண்டு இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு, யூதாவுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு, ஏதோமியருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. ஆனால் யூதா விடுதலை பெறுவான், தேவனால் என்ன பண்ணுவான், விடுதலை பெற்று வெளியே வந்து அவனுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. ஆனால் ஏதோமியர் எழுந்திருக்கவே முடியாது. அந்த நியாய தீர்ப்புக்குள்ள போய் வெளியே வரும்போது இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை அதுதான். நம்மை சுற்றி உள்ளவர்கள் எப்படி வேணா இருக்கலாம், நியாய தீர்ப்பு அவங்களுக்கு தேடி வரும், நம்மையும் தேடி வரும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட், தேவனுடைய அன்பு எப்படி வேறுபடுதுன்னா, உங்களுக்கும் எனக்கும் விடுதலை உண்டு, உங்களுக்கும் எனக்கும் இன்னொரு சுக வாழ்வு உண்டு, உங்களுக்கும் எனக்கும் ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான பரலோக வாழ்க்கை உண்டு. ஆனால் நம்ம ஏளனம் பேசிக்கொண்டு, நாம் வணங்குகிற தெய்வத்தை கேவலம் பேசிக்கொண்டு, நம்மை அவமானப்படுத்தி கொண்டு இருக்கிறவர்களுக்கு விடுதலையும் கிடையாது, இன்னொரு வாழ்க்கையும் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, நிம்மதி கிடையாது. அதான் அடுத்த வசனங்கள் எல்லாம் பேசுது. எப்படி தேவன் ஏதோமியரை என்ன பண்ண போறார், தண்டிக்க போறார், அவங்களுக்கு எப்படி எல்லாம் தேவன் பேச போறார் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு இருக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை வைத்து தயவு செய்து கர்த்தருடைய அன்பை சாதாரணமா இடப்படாதீங்க. நம்ம எல்லாம் மீண்டு வந்துட முடியும், நம்ம எல்லாம் ஆண்டவர் தூக்கி எடுத்துருவார், நம்ம எல்லாம் அவரோட உட்கார வச்சிருவார். ஆனா நம்மை கேவலம் பேசுகிற, நம்மை அவமானப்படுத்துகிறவர்கள் விழுந்துட்டாங்கன்னா விழுந்ததுதான், எந்திரிக்க முடியாது. நம்மளை சுற்றி பொருளாதாரத்துல கேவலமா பேசலாம், வீடு இல்லை, பணம் இல்லை, தொழில் இல்லை அப்படின்னு சொல்லி பேசலாம். நம்மளை சுற்றி உள்ளவர்கள் அழகு இல்லை, அறிவு இல்லை, படிப்பு இல்லை பேசலாம். எத்தனையோ காரியங்கள் உண்டு இந்த உலகத்துல உங்களை என்னை கேவலமாக பேசி மற்றவர்கள் சிரிப்பதற்கு. ஆனால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, நீங்களும் நானும் அந்த எல்லா விஷயத்திலிருந்து மீண்டு வந்து முடியும். கர்த்தர் உங்களை என்னை மீட்டு கொண்டு வந்து விடுவார். பரலோகத்தை உங்களுக்கும் எனக்கும் சுதந்திரமாக தேவன் வைத்திருக்கிறார், நமக்கென்று ஒரு அறையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் நம்மை சுற்றி நம்மளை கேவலப்படுத்துகிற ஜனங்களுக்கு அது ஒன்றும் கிடையாது. விழுந்தார்கள் என்று சொன்னால் விழுந்ததுதான், எந்திரிக்கவே முடியாது. இதுதான் தேவ அன்பினுடைய வித்தியாசம். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களோட என்னோட பேசுற வார்த்தை அதுதான். ஒரு விடுதலையை கர்த்தர் இந்த மாதத்துல உங்களுக்கு வைத்திருக்கிறார். எந்தெந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கிறதோ, ஒரு சந்தேகம் இருக்கிறதோ, கர்த்தர் இன்னும் என்னை சிநேகிக்கிறாரா, இன்னும் என்னை சிநேகிக்கிறாரா என்று சொன்னால், நீங்களும் நானும் விழுந்து கிடக்கிற பிள்ளைகள் அல்ல, மீட்டு கொள்ளுகிற பிள்ளைகள். அல்லேலூயா. 430 வருஷங்கள் ஆனாலும் எகிப்திலிருந்து அவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்தவர்களை மீட்டு கொண்டு வந்தார். 70 வருஷம் ஆனாலும் பாபிலோன்ல அடிமைப்பட்டிருந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வந்து அவர்களுடைய தேசத்தை திரும்ப கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து அழகு பார்த்தார். அதே தான் உங்களுக்கும் எனக்கும். எத்தனை வருஷங்கள் ஆனாலும் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே விழுந்து போன இந்த சந்ததியை புதிய ஏற்பாடு புத்தகத்துல, மத்தேயு புத்தகத்துல வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மனுஷனா வந்து மீட்டு கொண்டார். நம்முடைய தேவன் மீட்டு கொள்ளுகிற தேவன். அதுதான் தேவனுடைய அன்பினுடைய வெளிப்பாடு. உங்களை என்னுடைய நாமத்தை அறிந்து, நீங்களும் நானும் தேவ நாமத்தை அறிந்து அவரை துதித்து அவரை பாடி அவருக்குள்ளாக வாழ்கிறோம் பார்த்தீங்களா, அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக வாழ்கிறோம் பார்த்தீங்களா. இதுதான் தேவனுடைய அன்பு. நம்முடைய சூழ்நிலை மாறுவது அல்ல. வேதவசனம் நிறைய தேவனுடைய அன்பை குறித்து பேசுது. அவருடைய அன்பு அன்கண்டிஷனல். அன்கண்டிஷனல்னா அந்த அன்புக்கு இதை செஞ்சா அன்பு செலுத்துவார், இல்லை இது வேணும், அவர் இதை கேட்கிறாரு, இதை டிமாண்ட் பண்றாரு, அதெல்லாம் கிடையாது.
நம்ம எங்க இருக்கிறோம், ஏது இருக்கிறோம் அது தேவையில்லை. என்ன படிச்சிருக்கிறோம் தேவையில்லை, என்ன ஜாதி தேவையில்லை, என்ன மொழி தேவை கிடையாது, என்ன உடை உடுத்திருக்கிறோம் தேவை கிடையாது, என்ன ஆண்டவருக்கு திரும்ப செய்ய போறோம் தேவை கிடையாது. அவர் செலுத்துகிற அன்புக்கு எந்த தேவையும் கிடையாது. நீங்க எப்படி வேணா இருக்கலாம், நான் எப்படி வேணா இருக்கலாம், அவனுடைய அன்பு நிலையானது. அவன் நம்மை தேடி வந்த அன்பு அன்கண்டிஷனல். அதே போல தேவனுடைய அன்பு என்பது ஈடுகட்ட முடியாத ஒரு அன்பு. யாராலும் இந்த உலகத்துல அந்த அன்புக்கு மேட்ச் பண்ண முடியாது. அந்த அன்பு தான் தேவன் உங்கள் மேலும் என் மேலும் பொழிந்து இருக்கிறார். வேற சொல்ல முடியுமா? கர்த்தருடைய அன்புக்கு ஈடா என் பிள்ளையுடைய அன்பு இருக்கும், கர்த்தருடைய அன்புக்கு ஈடா என் கணவனுடைய அன்பு இருக்கும், கர்த்தருடைய அன்புக்கு ஈடா என் மனைவியின் அன்பு இருக்கும், கர்த்தருடைய அன்புக்கு ஈடா பெற்றோர்கள் அன்பு இருக்கும், கர்த்தருடைய அன்புக்கு ஈடா உறவினர்கள் அன்பு இருக்கும், கர்த்தருடைய அன்புக்கு ஈடா பணத்தின் அன்பு இருக்கும், கர்த்தருடைய அன்புக்கு ஈடா இந்த உலகத்துல சொத்தின் அன்பு இருக்கும். சொல்ல முடியுமா? எல்லாம் ஒரு நாள் நம்மை அவமானப்படுத்தும், எல்லாம் நம்மை ஒரு நாள் அசிங்கப்படுத்தும், எல்லாம் நம்மளை ஒரு நாள் கேவலமாக பேசும். ஆனால் தேவனுடைய அன்பு ஒருபோதும் நம்மை அப்படி என்ன பண்ணாது, கொண்டு போய் நிறுத்தாது. அதுதான் உலகத்தின் அன்பிற்கும் தேவனுடைய அன்பிற்கும் உண்டான வித்தியாசம். அடுத்தது, இந்த ஸ்நேகம் என்பது எவர்லாஸ்டிங். ஹல்லேலூயா. எவர்லாஸ்டிங் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. எல்லா அன்புக்கும் ஒரு முடிவு உண்டு. எல்லா அன்புக்கும் ஒரு தேவை இருக்குது. அந்த தேவை பூர்த்தி ஆயிடுச்சுன்னா அன்பு மாறிடும். எல்லா அன்பும் தேவைகளை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் தேவனுடைய அன்புக்கு தேவை கிடையாது. அது எவர்லாஸ்டிங். அது பூர்த்தின்னு சொல்லவே முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சு அதிகரிச்சு அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடியதான் தேவனுடைய அன்பு. அது நம்ம இந்த உலகத்துல மரித்து போனாலும் சரி, நம்ம உயிரோடு எழுந்து திரும்ப தேவனை சந்திக்கிற அங்கேயும் அந்த அன்பு எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு தான் இருக்கும், விரிவடைந்து கொண்டு தான் இருக்கும். நம்ம பார்க்குற எல்லா காரியத்தினுடைய அன்பையும் ஒரு டாட் வச்சிட முடியும், ஒரு முடிவு வச்சிட முடியும். இங்கே இந்த அன்பு ஸ்டாப் ஆகிடும், இங்கே இது தேவையில்லாமல் போயிடும், இங்கே இது நமக்கு சப்போர்ட்டாக நிற்காது, இங்கே இது நமக்கு துணையாக வராது சொல்ல முடியும். ஆனால் நாம் வாழ்கிற இந்த உலகத்திலும் சரி, நமக்கு ஆண்டவர் ஆதாயப்படுத்தி வைத்திருக்கிற அந்த நித்திய வாழ்விலும் சரி, நீடித்த பயணம் இன்றைக்கு நம்மை விட்டு விலகாத ஒரு அன்புனா அது தேவனுடைய அன்பு மாத்திரம்தான். எவர்லாஸ்டிங் அன்பு. அதே போல வேதவசனத்துல பார்க்கிறோம், தேவன் இஸ்ரவேல் மேல் வைத்த அன்பை எப்படி ஒப்பிடுகிறார் என்று சொன்னால் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அன்பு. புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், அவர் மணவாளனாக சபை மணவாட்டியாக நம்ம பார்க்க முடியுது. ஒரே சரீரம், பிரிக்க முடியாது. ஒரு மணவாளன் மணவாட்டியினுடைய அன்பு ஆரம்ப காலத்திலிருந்து கர்த்தர் அப்படிதான் பார்க்கிறாரு. அதே போல இன்னும் நிறைய வசனங்களை வாசிக்க முடியும். தேவனுடைய அன்பு என்பது அப்பா மகனுக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு, அப்பா மகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அன்பு, ஃபாதர் லவ், ஒரு தகப்பனின் அன்பு. அல்லேலூயா. கர்த்தர் எப்படி உங்களை சிநேகிக்காமல் இருப்பார்? இந்த பிப்ரவரி மாதத்துல கர்த்தர் உங்களை சிநேகிக்கிறார், கர்த்தர் உங்கள் மேல் அன்பு செலுத்துகிறார். கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல நினைவுல வச்சுட்டீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல நம்ம ஒரு நாளும் கொஸ்டின் பண்ண மாட்டோம். தேவனுடைய சிச்சை நம்மை தேடி வரும்போது தேவனை கேள்வி கேட்க மாட்டோம். சூழ்நிலைகள் மாறும்போது தேவ அன்பை குறித்து கேள்வி கேட்க மாட்டோம். நம்ம அப்படி கேட்கறது, நம்ம பார்க்குறோம், அவங்க வாயை திறந்து கேட்கல, ஆண்டவரே எங்க மேல அன்பு வச்சிருக்கிறீங்களான்னு இருதயத்துல நினைச்சாங்க. அதுவே ஆண்டவருக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, அவரை காயப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு இல்ல. அதனால தானே அவர் அந்த தீர்க்கதரிசி வச்சு, ஏன் இப்படி கேட்குறீங்க, ஏன் இப்படி யோசிக்கிறீங்க, நான் உங்களை எப்படி தேர்ந்தெடுத்தேன், உங்களை எப்படி நான் அன்பு செலுத்தினேன், உங்களை எப்படி நான் மீட்டு கொண்டு வந்தேன், இன்னும் உங்க மேல நான் எப்படி அன்பு வச்சிருக்கிறேன். ஒரு தகப்பனை போல, ஒரு கணவனை போல, ஒரு நிச்சய அன்பு, எதையும் எதிர்பார்க்காத அன்பு. என்னுடைய மகனை, ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக அந்த பூமியில ரத்தம் சிந்த கொடுத்திருக்கிறேன். தயவு செய்து இந்த மாதத்துல கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. தேவ அன்பை ஒருபோதும் சந்தேகப்படாதீர்கள். கண்ணை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். அந்த நாள்ல பிப்ரவரி மாதத்துல கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை ஒரு சந்தேகத்தோடு இந்த வருஷத்தை நம்ம தொடங்கி இருக்கோங்க. ஐயா, கர்த்தர் இன்னும் என் கூட இருக்கிறாரா? கர்த்தர் இன்னும் என் ஜெபத்தை கேட்கிறாரா? கர்த்தர் இன்னும் என் கண்ணீரை காண்கிறாரா? கர்த்தர் இன்னும் என் பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை பார்க்கிறாரா? இன்னும் என் குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் பார்க்கிறாரா? நான் படுகிற அவமானங்களை கர்த்தர் பார்க்கிறாரா? அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள இருந்தா, கர்த்தர் இன்னும் என்னை பாதுகாக்கிறாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள இருந்தா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு காலம் கிடையாது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படிலாம் கிடையாது. என்றைக்கு உங்களை அன்பால் தெரிந்து கொண்டாரோ அந்த அன்பு நிலையானது. நான் மாறலாம்,
என் சூழ்நிலை மாறலாம், என் பேச்சு மாறலாம், என் இருதயம் மாறலாம், என்னை சுற்றி இருக்கிறவர்கள் மாறலாம், ஆனா கர்த்தர் என் மேல் வைத்த அன்பு ஒருபோதும் மாறாது. என் தேவன் என் மேல் வைத்த அன்பு ஒருபோதும் மாறாது. இந்த மாதத்துல கர்த்தர் உங்களோடு பேசுற வார்த்தை அதுதான். என்ன வேணா நடக்கலாம், குடும்பத்தை சுத்தி யார் வேணா என்ன வேணா பேசலாம், எது வேணா நடக்கலாம். ஒரே விஷயத்தை மாத்திரம் நம்மள வச்சுக்கொள்ளுங்க, கர்த்தருடைய அன்பு மாறாதது. தேவன் உங்கள் மேலும் என் மேல் வைத்த சிநேகம் மாறாதது. பிப்ரவரி மாதத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுற வார்த்தைக்காக நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, எங்கள் மேல நீர் வைத்த அன்பை திரும்ப ஒரு தடவை உறுதிப்படுத்தினீர். எங்கள் சந்தேகங்களை எங்களுக்குள்ள இருந்து எடுத்து போட்டீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த பிப்ரவரி மாதத்துல ஆண்டவரே நீர் என் மேல் செலுத்துகிற அன்பை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். இனி வருகிற ஒவ்வொரு நாளும் அதை நாங்கள் ருசி பார்க்க போறோம் ஆண்டவரே. ஒருபோதும் எங்க இருதயத்துல சந்தேகத்தோடு நாங்கள் உட்கார போறது இல்லை. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பாதி இருதயத்தோடு ஆராதித்தார்கள், பாதி இருதயத்தோடு தேவாலயத்திற்கு வந்தார்களோ, அப்படி நாங்கள் வரப்போறது இல்லை. முழு ஆத்மாவோடு முழு இருதயத்தோடும் ஆண்டவரே உம்மை நாடி வரப்போகிறோம் ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு உம்மை நாடி வரப்போறோம். உங்களுடைய ஆராதனை அப்படிதான் இருக்க போகிறது. இன்னும் அதிகமாக உம்மை ருசி பார்க்க போகிறோம் ஆண்டவரே. தேவன் அப்படியான அபிஷேகத்தை ஒவ்வொருவர் மேலே இந்த மாதத்துல கொடுங்க. ஆராதனை ஆசீர்வதித்தீர், உடைய வார்த்தை ஆசீர்வதித்தீர். இந்த மாதத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்க, பலவீனங்களை மாற்றி போடுங்க. இந்த பிப்ரவரி மாதத்துல கர்த்தர் என்னென்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ ஒவ்வொன்றாக 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 தேவன் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷித்தது போல, காலியான கற்சாடிகளை திராட்சை ரசத்தால் நிரப்பினது போல, கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் பஞ்சகாலம் தீரும் மட்டும் தேவன் கொடுத்தது போல, என்ன இருக்கிறது என்பது முக்கியமல்ல, யார் என்னோடு கூட இருக்கிறார் என்பது முக்கியம். என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கும் பொழுது அது கொஞ்சமா இருந்தாலும் சரி, ஒருபோதும் அது குறையாது, நிறைவாய் நிற்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வரட்டும். சாட்சிகளோடு அடுத்த மாதத்தில் தெய்வ சமூகத்தில் வந்து உட்கார தேவன் நீங்க உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க. நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.